ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இஃப்தார் ரெசிபி பார்க்கலாங்களா? ரொம்பவே குளிர்ச்சியான அண்ட் டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க் தான் செய்ய போகிறோம். அதுவும் பால் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பால் பவுடரு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இந்த பாலை காய்ச்சிக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாலில் செய்கிறத விட பால் பவுடரில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் அடி பிடிச்சிரும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். நான் வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். 1 ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கிளறி கிளறி விடுங்க, அடி பிடிச்சிரும். இது நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்லாம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறம் மாதுளம்பழம், உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.